ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இரண்டாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது இளம்பெருமான் அடிகளின் சிவபெருமான் மும்மணி கோவை. 11ஆம் திருமுறையில் உள்ள மும்மணி கோவைகளில் 3வது கோவை சிவபெருமான் திரு மும்மணி கோவை. இது இளம்பெருமான் அடிகளால் பாடப்பெற்றது. ஆசிரியப்பா, வெண்பா, கட்டளை கலித்துறை ஆகிய பா வகைகளில் அந்தாதி துடையில் அமைத்து பாடப்படுவது மும்மணி கோவை. புஷ்பராகம், வைடூரியம், கோமேதகம் ஆகிய மும்மணிகளால் ஆகிய கோவை போல 3 பா வகைகளினால் ஆகிய நூலாகையினால் இது மும்மணி கோவை என போற்றப்படுகிறது. இளம்பெருமான் அடிகள் பற்றிய எவ்வரலாறும் நாம் அறிய முடியவில்லை. திருக்கடவூர் தேவாரத்தில் திருஞான சம்பந்த பெருமான் பாடல் தோறும் அவர் எம்பெருமான் அடிகளே என்று சிவபெருமானை குறிக்கிறார். எனவே பெருமான் அடிகள் என்பது சிவபெருமான் பெயர்களுள் ஒன்று. மேலும் இளம்பெருமான் என்பது முருகனை குறிக்கும். இவர் இளமை குன்றா பேரழகுடன் இருந்தமையினால் இளம்பெருமான் என இவர் அழைக்கப்பட்டிருக்கலாம். இந்த நூல் 30 பாடல்களை கொண்டது. நிரம்பிய இலக்கிய பயிற்சி உடையவருக்குத்தான் இந்த பனுவுல் இனிக்கும். இறைவனை முன்னிலைப்படுத்தி உரையாடி மகிழும் நிலையில் அமைந்த பாடல்களும், இறைவனைக் கண்டு காமுற்ற தலைவியின் துயரை கிளர்ந்துரைக்கும் அகத்துரை பாடல்களும் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. முதல் பாடலில் இறைவன் சடையில் திங்களை சூடியது ஏன் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது. பிரம்மாவின் புதல்வனாகிய தக்ஷன் தனது 27 புதல்விகளையும் சந்திரனுக்கு மணம் செய்து கொடுத்தான். சந்திரனோ ரோகிணி, கார்த்திகை ஆகிய இருவரிடத்து மட்டுமே அன்பு கொண்டு மற்ற பெண்களை உதாசீனப்படுத்தினான். இதை அறிந்த தக்ஷன் சந்திரன் தனது கலைகளை இழந்து ஒளிகுன்றுமாறு சபித்தான். அதனால் வருந்திய சந்திரன் சிவபெருமான் கால்களில் விழுந்து வணங்கி தன்னை காத்தருளுமாறு வேண்டினான். தன்னிடம் அடைக்கலமாகிய சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டு தம்மை வணங்குவோரெல்லாம் சந்திரனையும் கூட வணங்குமாறு செய்தார். மனிதர்கள் தவறுகள் பல செய்துவிட்டாலும் அவற்றை உணர்ந்து வருந்தி மனம் திருந்தி தன் திருவடிகளில் அடைக்கலம் புகுந்தால் இறைவன் அவர்களை காப்பாற்றியருள்வான் என்னும் உண்மையினை சந்திரசேகரனாக அவன் காட்சி தந்து விளக்குகிறான். இந்த உண்மையை நாம் தெரிந்து இறைவனை நோக்கி வணங்க வேண்டும் என்பதை மிக அற்புதமாக இளம்பெருமானடிகள் இவ்வாறு சொல்லுகிறார். நான்முகன் படைத்து அமைந்த தூண்கள் கொண்ட மாடங்கள், அவற்றின் இடப்பக்கத்தில் உள்ள மலையில் பொருந்திய தெய்வத்தன்மை கொண்ட கழனியில் பள்ளி செம்புயலுள் வீழ்ந்த தேவர் உலகம். அங்கு உயர்ந்த முத்தாகிய பேரொளியும் பெருங்காற்று வீசினாலும் சிறிதும் அசைந்திடாததும் கொண்ட உன் திருவடி நிழல் கருணை பொங்கிட உன் தலை உச்சியில் வளைந்து விளங்கும் பிறை நிலவாகிய மலர் மாலையை நீ அணிய காரணம் யாது என சிவபெருமானை கேட்கிறார். இதன் மூலம் தவறு செய்த சந்திரன் இறைவனது திருவடி கருணையினால் உயர்ந்த வாழ்வு பெற்றது போல் நாமும் அவனது திருவடியில் சேர்ந்து பெருவாழ்வு பெற வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் இளம்பெருமான் அடிகள். அப்பாடல் இதோ. முதல்வன் பகுத்த மதலை மாடத்து இடவரை ஊன்றிய கடவுள் பாண்டில் பள்ளிச்சம் புயல் உள்விடு தூரி புத்தேள் நிவந்த முத்தமாற்றுடர்
எரிவழி எடுப்பினும் சிறுநடுக்கூறானில் அடிநிழல் அழியவோ பைத்த முடிமீசை இளங்குவளை தனி போது விரித்த இளங்குவளை தனி போது விரித்த அலங்குகதீர் ஒளியல் நீ அணிந்ததன் மாறே. இனி அடுத்த வெண்பாவில் இறைவன் திருச்சடையில் கங்கையாறு தங்கியிருப்பதை நயமுடன் கூறுகிறார். கோசல நாட்டில் அயோத்தி நகரில் சகரன் என்னும் அரசன் அஸ்வமேதம் என்கின்ற வேள்வியை செய்தான். அவன் தன் வீரத்திற்கும் வெற்றிக்கும் அறிகுறியாக பல நாடுகளுக்கும் சென்று சுற்றி வருமாறு விடுத்த குதிரையை இந்திரன் கவர்ந்து சென்று பாதாளத்தில் தவம் புரியும் கபில முனிவரின் பின்புறம் கட்டி வைத்து சென்றார். இதனை கண்ட சகரனும் அவன் புதல்வர்களும் கபிலரோடு சண்டையிட வர அவரோ தம் சினப்பார்வையினால் அனைவரையும் எரித்தார். சகரனின் குலமரபில் வந்த பகீரதன் சகரன் முதலிய முன்னோர்களை வீடு பேரடைய செய்ய எண்ணி கங்கையை வரவழைக்க சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். சிவன் அருளால் வானதியாகிய கங்கை நதி பெருகி ஓடிவர எல்லோரும் அஞ்சி சிவபெருமானிடம் அடைக்கலம் புக சிவபெருமான் தன் சடையில் கங்கையை ஏற்று கங்காதரராக காட்சியளித்தார். பின் பகீரதன் வேண்டுகோளை ஏற்று தன் சடையிலிருந்து ஒரு சிறிய வலை அளவு மட்டும் கங்கையை இந்த உலகில் பாய்ந்து ஓடவிட்டு சகரகுமாரர்களை வீடு பேர் அடைய செய்தார். கங்கையை சிறிது சடைத்திரளிலிருந்து விடுவித்த மூர்த்தம் கங்கா விசர்ஜனர் எனப்படும். இந்நிலைகளை சிந்திப்பதற்கு இளம்பெருமான் அடிகள் சிவபெருமானை நோக்கி இவ்வாறு விளக்குகிறார். திருநீறு பூசிய செந்தாழ் மலையின் திரள் போல திருமேனி கொண்டிருக்கிற எம் தந்தையே, தலைமுடியில் இருக்கும் கங்கையாறு பிறைச்சந்திரனின் இருபக்க கீற்றுக்கள் தடுத்ததனால் தேங்கிக் கிடக்கிறதோ என வினவுகிறார். இதன் மூலம் இறைவன் கங்காதரராக இருப்பதை நமக்கு அடிகள் உணர்த்துகிறார். அப்பாடல் இதோ. மாறு தடுத்த மணிக்கங்கை திங்களில் கேறு தடுப்ப கிடக்குமே நீரடுத்த செந்தாழ்வரையில் திரள் போல் திருமேனி செந்தாழ் பறையில் திரள் போல் திருமேனி எந்தாயில் சென்னி இடை. இனி சிவபெருமான் எருக்கமாலை சூடுவதை நயமோடு கூறுகிறார். சிவபெருமானுக்குரிய ஒன்பான் மலர்களில் எருக்க மலரும் ஒன்று. நடுநாட்டில் இன்று ராஜேந்திரப்பட்டினம் என வழங்கும் திரு எருக்கத்தம்புலியூரின் தலவிருட்சமே எருக்குதான். இங்குள்ள இறைவன் ஸ்வேதார்க்கவரேஸ்வரர், வெள்ளருக்கு வனநாதர் என அழைக்கப்படுகிறார். எருக்கு சூடிய சிவபெருமானை இளம்பெருமான் அடிகள் வினவுகிறார். இறைவா, தேவர்களின் தலை உச்சியில் இருந்த பெருமையுள்ள மந்தார மலர் விரவி வரும் ஆறாகிய வெண்ணிலவின் மாலை துண்டம் கிடந்தாலும் தொண்டர்கள் உள்ளன்போடு அவற்றை ஒதுக்கிவிட்டு நிறைத்த எருக்க மலர்கள் நின் புரிஷடைக்கு ஏற்புடையனவா என அடியார்கள் சிவபெருமானிடம் கேட்கிறார்கள். தேவர்கள் ஏதேனும் ஒரு பயன் கருதி வழிபடுவார்கள். ஆகவே விண்ணோர்கள் வணங்குவதற்கு கூசுமலர் பாதம் தந்தருளுகின்றவன் சிவபெருமான். நிலவு தன் சாபம் நீங்கிட தலைமேல் வைத்து கொண்டான். ஆனால் தொண்டர்கள் கூடும் அன்பில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரகினர் ஆதலால் அவர்கள் நிறைக்கும் எருக்கம்பூ இறைவனுக்கு உகந்ததாக உள்ளது என்பதை நயமோடு அடிகள் உணர்த்தும் பாடல் இப்பாடல். இடைதரில் யாம் ஒன்று உணர்த்துவது உண்டிமையோர் சிமையை தடைதரு மூரி மந்தாரம் வீராய் நதி வெண்ணிலவில் தொடைதரு துள்டங் கிடக்கினும் தொண்ட ஒதுக்கியிட்ட உடைதரு புல்லெரு
சடைக்கே. இனி சிவன் சங்கர் நாராயண உருவம் கொண்டு விளங்குவதை விளக்குகிறார் அடிகள். பேய் உறங்கும் துயரம் மிக்க இடுகாட்டில் விளங்கிடும் பிரானே, விநாயகரின் தந்தையே, திருமாலை இடப்பக்கம் கொண்டவனே, நீ வீர் பிச்சை எடுத்து திரிவதை விட்டு உன் ஆண்மையை சுடர் மொழிகளால் பயிற்றும் நாவலருக்கு துயரை தருகின்ற தீவினைகளை அழிப்பது எளிது, எனவே அருள் செய்க என்கிறார். தாருகவனத்து முனிவர்களின் செருக்கை அடக்க பிச்சை எடுக்கச் சென்றான் சிவபெருமான். அதன் மூலம் அவர் தம் செருக்கை அடக்கினார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நம் தீவினைகளை அழிப்பது எளிது, ஆதலால் அவர்தம் திருவடிகளைச் சேர்வோம் என்று உணர்த்தும் அடிகளின் பாடல் இது. குடிதரல் மடிந்து கழுதுகள் படுக்கும், உடிதரல் மடிந்து கழுதுகண் படுக்கும், இடருரு முதுகாட்டு சீரியல் பெரும புகர் முழத்துது, புகர் முகத்த துளைக்கை உறவோன், புகர் முகத்த துளைக்கை உறவோன் தாதை நெடியோன் பாக சுடர்மொழியாண்மை பயிற்றே நாவலர்க்கு இடர்தரு தேவினை கெடுத்தலோ எளிதே. இனி நமது குறை என்ன என்பதை கூறுகிறார் அடிகள். வளமை கொண்ட கைலை மலை அரசரே, விண்ணுரையும் மதியை சடையில் சூடியவரே, நாங்கள் எளியவர்கள், இதுதான் எங்களுக்குள்ள குறை. எனவே எங்களை இகழாது அருள் செய்திடுக, வேறு எவ்வித நினைவும் எங்களுக்கு இல்லை என்கிறார் அடிகள். இறைவன் வீற்றிருக்கும் கைலை மலை நொடித்தான் மலை என வழங்கப்படும். 22,980 அடி உயரமுடையது, 29 மைல் சுற்றளவுடையது. இம்மலையில் சதுரம், முக்கோணம், வட்டம் போன்ற சித்திர வேலைப்பாடுடைய மேடைகள் காட்சி தருகின்றன. இக்கைலை மலையை அரணாகிய அரணின் திருவடிகளைத் தவிர வேறு நினைவு எங்களுக்கு இல்லை என்று அடிகள் போற்றுகிற பாடல் இது. எளியமென்றல்கே இகழாது நாளும், எளியமென்றல்கே இகழாது நாளும், அழியம் மாற்றைதாலும் ஐயோ தெளிபதிய பல்கையிலை நீள் பொறுப்பவன் தோய் மதிச்சடையாய் கொள்கையிலை எம்பார் ஊரை. இனி தாங்கள் இடும் பிச்சையை ஏற்றுக்கொள்ளுமாறு தலைவி வேண்டுவதாக அடிகள் பாடுகிறார். தெய்வ கங்கை புனலில் பொறையாய் கடல் நஞ்சை உண்டாய் நீலகண்டனே, திருநீறு பூசிய இறைவனே, இடுகாட்டில் உறையும் எந்தையே, செம்மேனி கொண்ட வேதியனே என கூறிய தலைவி, என் வளையங்களையும் ஆடையையும் நின் கப்பமாக கொண்டாய். இனி செய்ய என்ன உள்ளது? குறைவற்ற இப்பிச்சையை ஏற்றுக்கொள்ளுக என்கிறாள் அந்த தலைவி. இறைவனை கண்ட தலைவி தன் வளையல்களும் ஆடைகளையும் நழுவ விட்டு மயங்கி நின்றாள். தன் மனத்தையே இறைவனுக்கு பிச்சையாக இட்டுவிட்டாள். ஆகவே இனி என்ன செய்ய இயலும் என வினவுவதாக அமைந்த பாடல் இதோ. குறையா பலிபை கொள்கவென் போல் வளை, குறையா பலிபை கொள்கவென் போல் வளையும் கலையும் திரையா கொண்டாயி நீ செய்வதன் தெய்வ கங்கை புனலில், தெய்வ கங்கை புனலில் பொறையா ஒரு கடல் நஞ்சுண்ட கண்டா கொடியணிந்த இறைவா, கொடியணிந்த இறைவா இடுபிணக்காட
இனி நாவன்மையை இறைவனிடம் வேண்டுகிறார் அடிகள். வேதியர் பெருமை, விண்ணோர் தலைவா, முன்பு 4 முகங்களைக் கொண்டிருந்த தேவர் தலைவனே, செம்மையுடைய மறைகளை ஓதும் நாடனே, சீற்றமிகு இடபத்தை வாகனமாக கொண்டவனே, உன் முகத்தலை சூலத்தை பாடுகிறோம். நீ நாவன்மையாகிய சிறப்பினை எங்களுக்கு நல்கிடுக என்கிறார். நாவிற்கு அருங்கலன் நமச்சிவாயவே. எனவே நாவன்மை பெற அம்மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சிவபெருமான் திரிபுர அசுரர்களை அழிக்க தேரில் புறப்பட்ட போது விநாயகர் வழிபாடு செய்யாத காரணத்தினால் அத்தேரின் அச்சு முறிந்தது. அந்நிலையில் திருமால் இடப வடிவம் கொண்டு சிவனை தாங்கி நின்றார். இந்நிலையே இடபாரூட வடிவம் எனப்படும். இதனை காய்சின மழவிடை பாக என்றார் அடிகள். நாவன்மை வேண்டுகிற அந்த பாடல் இதோ. வேதியர் பெருமை விண்ணோர் தலைவர், வேதியர் பெருமை விண்ணோர் தலைவர், ஆதி 4 முகத்தண்டவான செக்க, ஆதி 4 முகத்தண்டவான செக்கர் மறை புத்தேள் நாட, காசின மழவிடை பாக, காசின மழவிடை பாகனில் மூலை நெடுவேல் பாடுதோ, மூவிலை நெடுவேல் பாடுதோ, நாவலம் பெருமை நல்குவோய் எனவே, எனவே இறைவனின் திருவருளை அடைகின்ற வழிமுறைகளை இந்த நூலிலே அடிகள் கூறுகிறார். நாமும் அடிகள் வழி நின்று சிவபெருமானை பாடி நாவன்மை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 32ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது இளம்பெருமான் அடிகளின் சிவபெருமான் மும்மணிக்கோவை. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.